இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நமது பங்கிற்கு ஒரு மகிழ்ச்சியான நாள், ஒரு ஆசீர்வாதமான நாள். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகள் 28 பேர் இன்றைய நாளிலே ஆண்டவருடைய திருவுடல் திரு இரத்தத்தை முதன்முறையாக பெற இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்காக சிறப்பாக பங்கு குழுமமாக இணைந்து நாம் செபிப்போம். மேலும் இன்றைய திருப்பலியிலே ஜான் பிராங்க்லின் மரிய செல்வி அவர்கள் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றார்கள். மேலும் சாம் ஆண்டோ அவர்கள் ஆண்டவர் இயேசுவை முதல் முறையாக உட்கொள்ள இருப்பதால் அவர் வழியாக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். லெனின் மரியால் 13ஆம் ஆண்டு திருமண நாளிலே இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றார்கள். எட்வின் கமலா அவர்கள் தங்கள் 25வது திருமண நாளிலே இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றார்கள். இவர்களோடு இணைந்து நாமும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். மேலும் ஞான பிரகாசம் விண்ணரசி மேரி ஆண்மையிலை பாற்றிக்காகவும், எலிசபெத் ரோஜஸ் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், கார்டினல் லூர்துசாமி டிஎஸ் அமலோர் போதாஸ் ஃபாதர் பி ஜான் போஸ்கோ ஆண்மையிலை பாற்றிக்காகவும், அந்தோணிசாமி ஆரோக்கிய மேரி மற்றும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், மதனு ஆண்மையிலை பாற்றிக்காகவும், ஐபெர்னதத் ஆண்மையிலை பாற்றிக்காகவும்,
ஐ யூஜின் ரோஸ்மேரி நாதன் ஆண்மேலை பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் இறைவன் பாதத்திலே ஒப்புக் கொடுத்து பக்தியுடன் இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம்முடைய திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இந்த தண்ணீரை புனிதப்படுத்தியுள்ளுமாறு நாம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்து நிற்க அருள் புரிவாராக. ஆண்டவரின் எல்லாமல்ல இறைவா, மத மக்களின் வேண்டுதல்களை கனிவோடு கேட்டருளும். வியத்தகு முறையில் எங்களை படைத்தீர் என்றும் அதனிலும் வியத்தகு முறையில் எங்களை மீட்டருளினீர் என்றும் நினைவு கூறும் எங்களுக்காக இந்த தண்ணீர் மீது உமது ஆசியை கனிவுடன் பொழிந்தருளும். ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவுமே தண்ணீரை படைத்தீர். உமது இரக்கத்தின் கருவியாகும் இந்த தண்ணீரை அமைத்தீர். எவ்வாறெனில் தண்ணீர் வழியாக உமது மக்களின் அடிமை தலைகளை அகற்றினீர். பாலை நிலத்தில் அவரது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனிதனத்தோடு நீர் செய்ய இருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர் முன்னறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீர் வழியாக பாவக்கரை படிந்த எங்கள் மனித இயல்பை புது பிறப்பளிக்கும் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு நினைவாக இந்த தண்ணீர் இருப்பதாக பாஸ்கா பெருவிழாவிலே திருமுழுக்கு பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறது ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசெய்ய வழியாக கற்பித்தீர். முத படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருடமை வேண்டுகிறோம். ஆண்டவரின் உப்பு கலந்து இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. முத தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். தண்ணீர் புறப்பட கண்டே தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும்
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். கவர்ந்து செல்லப்பட்ட தனது சகோதரன் மகனான லோத்தை தன் படைகளை கொண்டு மீட்டு வந்த ஆபிரகாமுக்கு சாலேம் அரசராகிய மெல்கி செதேக்கு கடவுளின் திரு உணவை அளித்து ஆசி வழங்குகிறார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 18 முதல் 20 முடிய. அந்நாளில் சாலேம் அரசர் மெல்கி செதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிராமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமிற்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10ல் ஒரு பங்கை கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. மெல்கிசெதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. 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 ஆண்டவர் என் தலைவரிடம் நானும் பகைவரை உமக்கு கால்மணையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார். மெல்கிசெதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. வலிமை மிக உமது செங்கோலை ஆண்டவர் சீயோனிலிருந்து ஓங்க செய்வார். உம் எதிரிகள் இடையே ஆட்சி செலுத்தும். மெல்கிசெதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் உம் மக்கள் தம்மை உவந்தளிப்பர். வைகர கருவுயர்த்த பணியைப் போல உம் இளம் வீரர் உம்மை வந்தடைவர். மெல்கிசெதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசெதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. இன்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்ளார். இன்றி கூடி உண்டு கழித்து வாழ்ந்த கொரிந்து நகர மக்களிடம் திருத்தூதர் பவுல், ஆண்டவரிடம் நாம் பெற்றுக்கொண்டு பயனடைந்த திருவிருந்தை அவர்களுக்கு அளித்து அவற்றை உண்ணும்போது அம்மக்கள் கூற வேண்டியவற்றை கூறினார்.
நீங்கள் உண்டு பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 23 முதல் 26 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 23 முதல் 29 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்லுவதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்லுவதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்ப வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டிருக்கிறீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான குழந்தைகளே,
உங்கள் அனைவரையும் உயிர்த்த ஆண்டவரின் பெயரால் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். சிறப்பான விதத்தில் இந்த நாளில் ஆண்டவர் இயேசுவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் முதல் முறையாக பெற வந்திருக்கிற அன்பு செல்லங்கள் அனைவரையும் நமது பாண்டி கடலூர் உயர்மறை மாநிலத்தின் முதன்மை குரு பெயராலும் நமது பாசத்திற்குரிய பங்கு தந்தையின் பெயராலும் உதவி பங்கு தந்தையின் பெயராலும் உறவு குருக்கள் பெயராலும் அருட்சகோதரிகள் பெயராலும் அன்பு பெற்றோர்கள், உங்களை உருவாக்கிய மறைக்கல்வி ஆசிரியர்கள் அனைவர் பெயராலும் பாசத்தோடும் அன்போடும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் இனிய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு தான் சொல்கிறேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? சென்ற சனிக்கிழமை நான் இங்கே வேறொரு கூட்டத்திற்கு வந்த பொழுது மாலை நேரம் மிகவும் கடுமையான மழை பெய்த ஒரு சூழல், நல்லா காற்று அடிச்சிச்சு. அப்போ ஒரு சிலர் மாலை நேர வகுப்பிற்கு வந்தார்கள், மறைக்கல்வி வகுப்பிற்கு வந்தார்கள். அப்போது பங்கு தந்தை சொன்னார், இன்றைக்கி வகுப்பெல்லாம் இல்லை, கேன்சல் ஆகிடுச்சு, மழை பெய்யுது, வகுப்பு வைக்க முடியாது, நீங்கள் போகலாம். ஆனால் அவர்கள் நகரவே இல்லை, அப்படி நின்று கொண்டிருந்தார்கள். முகம் வாட்டமாக இருந்தது, சோர்ந்து போனார்கள். நான் பார்த்து கொண்டே இருந்தேன். வழக்கமாக உங்களுக்கு கிளாஸு கேன்சல்னு சொன்ன உடனே குஷியாக ஓடுவாங்க பசங்க, அப்பா நமக்கு விட்டால் போதுன்னு சொல்லி. நீ கேட்டிசன் கிளாஸ் இல்லை, நீ லீவ் விட்டுட்டாங்கன்னு சொல்லி அவ்வளோ ஆர்ப்பாட்டம் இருக்கும், வேக வேகமாக ஓடுவாங்க. ஆனால் அந்த அன்பு குழந்தைகள் அப்படியே நின்று கொண்டிருந்தார்கள். வலுக்கட்டாயமாக பங்கு தந்தை அவளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. நான் யோசித்து பார்த்தேன், ஒருவேளை இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மீது, ஆண்டவருடைய வார்த்தைகள் மீது, மறைக்கல்வி மீது மிகுந்த ஆசையும் ஆர்வமும், ஒருவேளை அந்த நேரம் மிக ரம்மியமான நேரம், நண்பர்களை சந்திக்கிற நேரமாக இருக்கலாம், அல்லது நல்ல செய்திகளை கற்றுக்கொள்கிற நேரமாக இருக்கலாம். எனவே ஒரு பிடித்தமான விஷயத்தை அவள் பிடித்து கொள்வதற்கு அப்படி நின்று கொண்டிருந்தார்கள். எனவே ஒருவேளை இந்த பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி ஆர்வத்தையும் இறைவன் மீது கொண்டிருக்க வேண்டிய பற்றுறுதியும் நிறைவாக ஊட்டி வளர்த்திருக்கின்ற பங்கு தந்தையர்களையும் மறைக்கல்வி ஆசிரியர்களையும் அருட்சகோதரிகளையும் நான் அன்போடும் பாசத்தோடும் வாழ்த்துகிறேன். காரணம், இந்த உலகத்திற்கு இன்று தேவை மறைக்கல்வி, ஆழமான மறைக்கல்வி, அர்த்தமுள்ள மறைக்கல்வி, ஆண்டவரை புரிதலுக்கான ஒரு மறைக்கல்வி தேவை. எனவே ஒரு சில வாரங்களாக இவர்கள் நல்ல முறையில் தயாரிப்பு செய்து ஆண்டவரை பெறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. ஒரு புனிதர்கள் போல ஒரு சிலுவையில் துறவிகள் அணிந்து கொள்கிற ஒரு சிலுவையை கழுத்தில் மாட்டிக்கிட்டு துறவிகளுடைய உடையை அணிந்து கொண்டு இவள் வந்திருப்பது ஏதோ புனிதர்களுடைய திருச்சடங்கு நடப்பது போலவே இருக்கிறது. எனவே மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, இன்று பாஸ்கா காலத்தினுடைய 6வது ஞாயிறை நாம் கொண்டாடுகின்ற பொழுது கடவுளுடைய பிரியாவிடை நிகழ்வு இந்த நற்செய்தியாக கொடுக்கப்பட்டது. பிரியாவிடை நிகழ்வு ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி எடப்பாடி பக்கத்தில் பொன்னம்பலம்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த பொன்னம்பலம் கிராமத்தில் ஒரு அரசு நடுநிலை பள்ளியிலே பணியாற்றி பணி நிறைவு செய்த ஒரு ஆசிரியர் பொன் தன்ராஜ் என்பவர். அவரை ஒரு சரட் வண்டி, குதிரை வண்டியில் ஏற்றிக்கிட்டு ஊர்வலமாக வந்து பிரியாவிடை நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். அதில் ஆசிரியர்கள் ஒரு பக்கம் தேம்பி தேம்பி அழுகிறார்கள், இன்னொரு பக்கம் மாணவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பழைய மாணவர்களாக சேர்ந்து விழா எடுக்கிறார்கள். எல்லாரும் அழுகையோடு அந்த விழாவை நிறைவு செய்கிறார்கள். இந்த டெலிவிஷனில் மீண்டும் மீண்டும் இந்த காட்சியை யூடியூபிலும் போட்டுக்கொண்டே இருந்தார்கள். சாட்டுன்னு ஒரு படத்தில் கூட இப்படி ஒரு காட்சியை பார்க்கலாம். நிறைய இடத்துல இந்த பிரியாவிடை என்பது மிகவும் வேதனைக்குரியது. பிடித்தமானவர்கள், நெருக்கமானவர்கள், நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள், நம்மை அதிகமாக நேசித்தவர்கள், நம்முடைய வளர்ச்சியிலே பங்கெடுத்தவர்கள் எல்லாம் நம்மை விட்டு பிரிகின்ற பொழுது நாம் கலக்கமுறுகிறோம், கலங்கி போகிறோம், வேதனை உறுகிறோம், அழுகிறோம், புலம்புகிறோம். அப்படிப்பட்ட ஒரு பிரிவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இது சாதாரண ஒரு மனித பிரிவு. ஆனால் இறப்பை சந்திக்கிற மனிதர்கள் கடைசியாக இருக்கின்ற அந்த தருணத்தில் ஒரு சில நிமிடங்களில், ஒரு சில நாட்களில், நாங்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் சாவ போகிறேன், இன்னும் கொஞ்ச நாள் உங்களை விட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அவருடைய அருகாமை, அவருடைய உடனிருப்பு, அவருடைய வார்த்தைகள், அவருடைய உத்தரவாதங்கள், அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அசைவும் நமக்கு தேவையானதாக ஆசீர்வாதமாக மாறிக்கொண்டே இருக்கும்.
அது நிறைய பேர் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உடன் பிறந்தவர்கள் நம்மை விட்டு பிரிகின்ற நேரம், அது இறப்பின் தருவாயில் அப்படிப்பட்ட அணு அணுவாக நாம் ரசித்து கொண்டிருப்போம். அந்த நேரம் வரக்கூடாதுன்னு நினைப்போம், சாவு வரக்கூடாதுன்னு நினைப்போம், பிரிவு வரக்கூடாதுன்னு நினைப்போம். அப்படிப்பட்ட நேரங்களெல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய அனுபவத்தை, ஆசீர்வாதத்தை விட்டு சென்றிருக்கும். ஒருவேளை பெற்றோருடைய இறப்பிலை பங்கெடுத்தவர்கள், உடன் பிறந்தவருடைய இறப்பிலை பங்கெடுத்தவர்களுக்கெல்லாம் இந்த அனுபவம் நிச்சயமாக இருக்கும். அவங்க கடைசியாக சொன்ன வார்த்தையை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லினே இருப்போம். இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் இவங்க இறந்தாங்க, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து தான் இறந்தாங்க, எனக்கு சிலுவை போட்டுட்டு தான் இறந்தாங்க, இப்படி தான் அவங்க இறக்கும்போது இது நடந்துச்சு. இதெல்லாம் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு கொண்டு வந்து அதை நாம் புதுப்பித்து கொண்டே இருப்போம். இன்று வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி பகுதியில் ஆண்டவருடைய ஒரு பிரியாவிடை சொற்பொழிவு போல் இருக்குது. பிரியாவிடை இன்னும் கொஞ்சம் நாட்களில் அவர் இறக்க போகிறார். அதற்கு முன்பாக நான் போகிறேன், ஐ எம் கோயிங் அவே, ஐ எம் கோயிங் டு த ஃபாதர் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற பொழுது அவங்களுக்கு ஒன்றும் புரியல. சீடர்கள் கலக்கமாக இருக்கிறார்கள், குழம்பி போயிருக்கிறார்கள், திகைப்புற்று இருக்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்வார், யோவான் நற்செய்தி 14:18, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். திக்கற்றவன வார்த்தைக்கு அந்த இடத்துல அனாதைன்னு போடுறாங்க. அனாதை என்ற வார்த்தைக்கு தமிழில் ஆ ப்ளஸ் நாதின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நாதினா திசை, வழி, போக்குன்னு சொல்கிறாங்க. போக்கற்றவர்கள், திசையற்றவர்கள் அல்லது வழியற்றவர்கள் என்று அர்த்தம். அப்போது எங்களுக்கு எதுவுமே இல்லையா, நான் உங்களை அப்படியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன், உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன், உங்களோடு நாங்கள் குடிகொண்டிருப்போம், உங்களோடு நான் அமைதியை கொடுக்கிறேன் உங்களுக்கு என்றெல்லாம் இந்த வாக்கு தத்தங்களை மிகப்பெரிய சொற்பொழிவாக கொடுக்கிறார். அதைத்தான் திரும்பி திரும்பி பூசையில் ஆண்டவருடைய அமைதியை அறிவிக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய அமைதியை நான் விட்டு செல்கிறேன், நான் தரும் அமைதி உலகம் தருகின்ற அமைதி போனது அல்ல என்று சொல்லிவிட்டு நான் உங்களோடு குடிகொண்டிருப்பேன் என்று சொல்கிற ஒரு பிரியாவுடைய நிகழ்வை இந்த நற்செய்தியிலே படிக்கிறோம். ஒரு விதமான வெறுமை இருக்கிறது, ஒரு விதமான எல்லாம் இல்லாமல் இருக்கிறது, ஒரு விதமான வாழ்க்கையினுடைய பிரமை பிடித்த நிலையில் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அப்படி கஷ்டப்படுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் திக்கற்றவர்களாக விட மாட்டேன், உங்களுக்கான துணையாளரை அனுப்புவேன், அவர் உண்மையை நோக்கி உங்களை நடத்துவார், உங்களோடு இன்னும் தங்கியிருப்பார். அது மட்டுமல்ல, நாங்கள் உங்களோடு வந்து குடிகொள்வோம், எப்பொழுது என்னுடைய அன்பில் நிலைத்திருக்கின்ற பொழுது, அன்பு கட்டளை கடைபிடிக்கின்ற பொழுது என்று சொல்லி மிக அழகான ஒரு செய்தியை கொடுக்கிறார். அருமையான பிள்ளைகளே, ஒருவேளை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இந்த செய்தியின் தொடர்ச்சி முன்னதாகத்தான் ஆண்டவர் நற்கருணையை நிறுவுகிறார். அதுதான் 2வது வாசகத்தில் அருமையான குழந்தை வாசிக்க இன்றைக்கி வாசித்த பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சூப்பராக வாசித்தீங்க. அந்த தியான பாடல் பாடின பிள்ளைங்க ரொம்ப மெய் மறந்து இப்போ நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். அழகான பாடல், அழகான வார்த்தைகளை பிள்ளைகள் வாசி, வாழ்த்துக்கள். 2வது வாசகத்தில் முதலாக இந்த பகுதி தான், இந்த நூல் தான் நமக்கு ஆண்டவர் நற்கருணை நிறுவியதை கொடுத்தது. நற்கருணை எப்படி நிறுவினார் அப்படின்னு சொல்லி, நான் பெற்றுக்கொண்டதை, நான் கற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். எப்படி ஆண்டவர் இந்த நற்கருணை ஏற்படுத்தினார், நிறுவினார், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த ஹோலி யூக்கரிஸ்ட் என்பதை மிக அழகாக பவுல் சொல்லி கொடுக்கிறார். எதுக்காக ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ முதன்மை குரு உங்களுக்கு கேள்வியெல்லாம் கேட்டு உங்களை ஆய்வு செய்து இந்த புது நன்மைலாம் கொடுப்பாங்க. நான் யோசித்தேன், வந்து நின்ன பொழுதே நமக்கு எப்படி முதல் சாப்பாடு கொடுத்தாங்கன்னு யோசித்து பார்த்தேன். உங்களுக்கு யார் இப்படி முதல் சாப்பாடு கொடுத்தாங்க தெரியுமா? யார் முதல் சாப்பாடு கொடுத்தாங்க? முதல் உணவு யார் கொடுத்தாங்க? அம்மாவா? உங்களுக்கு தெரியுமா? நம்ம பாரம்பரியத்தில், நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் ஒரு வேளை முதலாக குழந்தை பிறந்த உடனே ஒரு நல்ல மனுஷன் அல்ல மனுஷி வாயில் ஒரு சக்கரை தண்ணி கொடுப்பாங்க, தெரியுமா? அந்த பழக்கம் இருக்கா இல்லையா? அதுக்கு என்ன பேர்? சொவானமா? சொவானம் கொடுக்குற சொல்லுவாங்க. அப்போ தேர்வு செய்வாங்க, தாத்தா கொடுப்பாரா, பாட்டி கொடுப்பாரா, தாய் மாமன் கொடுப்பாரா, அத்தை கொடுப்பாங்களா? நல்ல மனிதர்களை தேர்வு செய்வாங்க. யார் நல்ல மனிதர்கள்? இந்த குணாதிசயங்கள் இந்த குழந்தைக்கு வரணும், இந்த பண்புகள் இந்த குழந்தைக்கு வரணும், இந்த நல்ல தன்மை ஒட்டிக்கணும். அப்போது குழந்தை பிறந்த உடனே அம்மா தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல மனுஷியை குடும்பத்திலேருந்து தேர்வு செய்து அவங்க கையால் முதல் உணவு கொடுப்பாங்க. அந்த உணவுக்கு அது சக்கரை தண்ணியாக இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. அந்த உணவை சொல்லுவாங்க, உன் மாமன் தான் முதல்ல உனக்கு உணவு கொடுத்தான், உங்கள் தாத்தா தான் முதல்ல சொவ்வானம் வச்சாங்க, உங்கள் பாட்டி தான் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. காரணமே அந்த உணவை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்களைப் போல இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில் தான் நம்முடைய பாரம்பரியம் சொல்கிறது. ஆனால் இன்று இதுவரைக்கும் நீங்கள் நல்லா சாப்பிட்ருப்பீங்க, நிறைய உணவை ரசித்து சாப்பிட்ருப்பீங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க, தெருவில் கண்டதெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா? எது கிடைக்குதோ பானிபூரி, அந்த பூரி, எல்லா பூரியும் சாப்பிட்ருப்பீங்க.
ஆனால் இதெல்லாமே உடலுக்கு வலு சேர்த்திருக்கும், ஊட்டம் கொடுத்திருக்கும். ஆனால் இன்று முதல் முறையாக நாங்கள் திரும்பி சொல்லிட்டு இருக்கிறோம், முதல் முறையாக யாரை பெற போகிறீங்க? யாரை வாங்க போகிறீங்க? இயேசு ஆண்டவர். இயேசு ஆண்டு இறுதி உணவு நிகழ்த்தி விட்டு பிரியாவிடலாம் கொடுத்துட்டு மேலே போனப்பார் சொல்றாரு, நான் என்றும் உங்களோடு இருப்பேன். அந்த உங்களோடு இருப்பேன், உங்களோடு தங்கியிருப்பேன், உங்களோடு குடிகொள்வேன் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தேவனர் கருணைத்தான். தேவனுக்கு ஆண்டவர் இடையராது இருந்து கொண்டே இருக்கிறார். இந்த பிரசன்னம் என்பது ஓடி போகிற பிரசன்னம் அல்ல, நம்மோடு இருக்கிற ஒரு பிரசன்னம். உங்களோடு தங்கியிருப்பேன், உங்களுக்கு வாழ்வு கொடுப்பேன், உங்களுக்கு ஊட்டச்சத்தா மாறுவேன், என்னையே உடைச்சி கொடுக்குறேன். அப்பத்து குருவான உடைக்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய உடலை உடைச்சி கொடுக்கிறார். அவர் ரத்தத்தை சிந்தி அந்த கதிர் பாத்திரத்தில் வச்சு ரத்தத்தை வழிகின்ற பொழுது ரத்தத்தை உருக்கி கொடுக்கிற ஒரு ஆண்டவர் நாம் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். நீங்கள் முதல் முறையாக ஆண்டவருடைய உடலையும் ரத்தத்தையும் நீங்கள் ஆசையாக பெற வந்திருக்கின்ற பொழுது, இதுவரைக்கும் நீங்கள் உண்ட உணவு உங்களுக்கு உடல் வளர்ச்சியை கொடுத்தது, உங்களுக்கு ஊட்டத்தை கொடுத்தது, திடகாத்திரத்தை கொடுத்தது, தெம்பை கொடுத்தது, நீங்கள் செயல்படுவதற்கான ஆற்றலாம் கொடுத்தது. ஆனால் நீங்கள் இன்று பெறப்போகின்ற இந்த உணவு உங்கள் வாழ்நாள் முழுவதுமே ஒரு நிலையான வாழ்வை கொடுக்க இருக்கிறது, நிலையான அமைதியை கொடுக்க இருக்கிறது, நிலையான மகிழ்வை கொடுக்க இருக்கிறது, நிலையான பகிர்வை உண்டாக்க இருக்கிறது, நிலையான சமாதானத்தை கொடுப்பதற்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய உடலை நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நீங்கள் ஆண்டவராகவே மாறி போய் விடுவீர்கள். எப்படி நான் சொன்ன முதல் உணவை கொடுக்கிறவர்கள் அவருடைய குணாதிசயங்களை உங்களுடைய கடத்துறாங்களோ, அதே போல் இயேசுவின் உடலையும் ரத்தத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நீங்கள் இயேசுவாக மாறுகிறீர்கள். இங்கு சாப்பிட்டு கழிவாக அல்ல, இயேசுவாக மாறுகின்ற பொழுது உங்களுடைய மூச்சு, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையும் இயேசுவாக இருக்கணும். இன்றைக்கி வெறுமனே சாப்பிட்டுட்டு ஓடுறதில்லை, உங்களை தொட்டு கும்பிடணும். நீங்கள் நான் சொன்னால புனிதர்கள் மாதிரி இருக்கிறீங்க, சிலுவை போட்டிருக்கிறீங்க, அந்த துறவிகளுடைய உடை அணிஞ்சிருக்கிறீங்க. இதெல்லாம் சொல்லும்பொழுது இது உடை என்பது ஒரு புனிதத்தன்மை, ஒரு தூய்மையின் அடையாளம், ஒரு மகிழ்வின் அடையாளம், ஆண்டவருடைய அடையாளம். இதெல்லாம் அணிந்து கொள்கின்ற பொழுது, நீங்கள் இயேசுவை உட்கொள்கின்ற பொழுது உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய பழகுதல், உறவு எல்லாமே மாறணும். இன்றைக்கி அப்பா அம்மா, நானே பெற்றோர், நானே உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க, இன்றைக்கி விழா கொண்டாடுவீங்க. ஆனால் அவங்க உங்களை தொட்டு கும்பிடணுன்னு சொன்னால் இந்த பிள்ளை அப்படியே மாறிடுச்சு பாரு. இன்றைக்கி ஆண்டவரை பெற்றுக்கொண்டிருப்பாடு இவன் இனிமேல் கெட்ட வார்த்தை பேச மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், திருட மாட்டான், ஸ்கூலுக்கு கட்டடிக்க மாட்டான், பரீட்சையில் காப்பி அடிக்க மாட்டான், எல்லாருக்கும் உதவி செய்வான். இப்படி சொல்லுவாங்களா? அவங்கள பார்த்து சொல்லுவாங்களா? நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? ஓ, அவங்களுக்கு நான் பிரசங்கம் வைக்கிறல, உங்களுக்கு இல்லைல்ல, உங்களுக்கு தானே. அப்படியே மாறணும், தலைகீழ மாறணும். ஏன்னா இயேசு உள்ளே போயிட்டார். இயேசு உள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் இயேசு மாதிரியே இருக்கணும். அப்போ இயேசு என்னென்ன செய்தார்? அந்த பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்தார், பணிந்து நடந்தார், தச்சு வேலை செய்கிறவராக இருந்தார், அம்மாவுக்கு உதவி செய்தார், நல்லவைகளை கற்றுக்கொண்டார், அவர் ஜெபக்கூடத்துக்கு தவறாமல் போனார், எல்லாரோடையும் நல்ல உறவில் இருந்தார். அப்படி இயேசு சின்ன பையனாக இருக்கும் பொழுது அந்த பெற்றோர்களுக்கும் நசரேத்தில் இருந்த சொந்தக்காரங்களுக்கும் தான் பழகிய எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் பிடித்தமான பிள்ளை. 12 வயசுலேயே ஞானத்தில் வளர்ந்தவராக இருக்கார். கோயிலில் அவர் கேள்வி கேட்டு விவாதத்தை எழுப்புறவராக இருக்கார். இன்றைக்கி அந்த வயசில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. எனவே அருமையான பிள்ளைகளே, உங்களை பார்க்கின்ற பொழுது இயேசுவாக பார்க்கணும். இன்றைக்கி 27 பேர் இங்கே வந்திருக்கிறீங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 27 பேர் வருவீங்களா? கோயிலுக்கு வருவீங்களா? இந்த 27 பேர் அடுத்த வாரம் வருவீங்களா? அதுக்கு அடுத்த வாரம் வருவீங்களா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வருவீங்களா? வருஷம் முழுசும் வருவீங்களா? உங்களுடைய திருச்சபையினுடைய முறைமைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் அரைப்பூசை காண்கிறது இருக்குதா? அப்படி இருக்குது. அரைப்பூசை காண்கிறது எப்படி இருக்குது? ஞாயிற்றுக்கிழமைகளிலும் திருப்பலியில் முழுமையாக பங்கெடுக்கணும். எப்போ வரலாம்? எப்போ வந்து எப்போ போகலாம்? திருப்பலி தொடங்கி பிரசங்கம் முடிச்சிருப்பாடு உள்ளே வந்து நன்மை வாங்கிட்டு வெளியே போயிட்டு அப்படியா? முழுமையாக என்பது திருப்பலிக்கு முன்னதாக வந்து தயாரிப்பு செய்து ஆண்டவரை சந்தித்து ஒரு சில நிமிடமாவது முட்டி போட்டு ஆண்டு நற்கருணையில் வணங்கிட்டு நம்ம தயாரிப்பு செய்து முழுமையாக பங்கெடுத்து அந்த ஆண்டவரை வீட்டுக்கு கொண்டு போகணும். இங்கேருந்து போகும்போது ஆண்டவரை கூப்பிட்டு போகணும். வாங்க ஆண்டவரே, எங்கள் வீட்டில் வாங்க, எங்களோட தங்குங்க, சாப்பிடுங்க. அந்த சக்கையை கூப்பிட்டார் இல்லையா? எங்கள் வீட்டில் வாங்க ஆண்டவரே, நல்லா சாப்பாடு போடுறேன்னு சொன்னாரா சொல்லையா? நீங்கள் போகும்போது இயேசுவை கூப்பிட்டுட்டே போகணும். இயேசு உங்கள் கூடயே இருக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது இயேசுவை கூப்பிட்டு வரணும். வாங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வரணும்.
இதுதான் வாழ்க்கை, இதுதான் நற்கருணை. நற்கருணை வெறுமனே சடங்கு அல்ல, ரொட்டி துண்டல்ல. ஒரு தடவை நான் ஒரு சபையினுடைய பெந்தகோஸ்தே சபையினுடைய ஆயர் திருநிகழ்வுக்கு போயிருந்தேன். அந்த திருநிகழ்வில் நற்கருணை என்பது சின்ன ஒரு பார்சல் போட்டு கொடுத்தாங்க. நாம் கொடுக்குற மாதிரி இல்லை. ஒரு கப்பில் கொஞ்சம் ஒயினும் மேலே 2 ஒரு அப்பத்துண்ணி வச்சு அப்படியே இந்த டேப் போட்டு ஒட்டி எல்லாரும் கொடுத்துட்டு வந்தாங்க. எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு, நற்கருணை ஆண்டவர் இப்படி பார்சல் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி. கொஞ்சம் பேர் கீழே முடிச்சிருப்பாடு, கீழே கிடக்கிறார் அவர். புரியுதா? நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் திருச்சபை கொடுக்கிறது 24 மணி நேரமும் எந்நேரம் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அதுதான் ஆராதனைக்குரிய பிரசன்னம். அப்போ ஆண்டவர் கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஓடுறவர் அல்ல, முழு நேரம் நம்மோடு தங்கியிருக்கிற ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் வாழ்க்கையுடைய மையம் என்று வத்திக்கான் சங்கம் சொல்லிக் கொடுக்குது. மையம் அதுதான். அவர் இல்லைன்னா பூசை கிடையாது, நற்கருணை கிடையாது, கொண்டாட்டம் கிடையாது, வாழ்க்கையே கிடையாது. என் நற்கருணை தான் மையம்னு சொல்லுது. அது மட்டுமல்ல, இந்த நற்கருணை பலியாக்கப்படுவது, உணவாக்கப்படுவது என்பது நமது வாழ்க்கையில் சின்ன சின்ன செயல்கள், சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ், சின்ன சின்ன தியாகங்கள் நம்ம படிக்கிற இடத்துல செய்யும் பொழுது நாமும் நற்கருணையை பலியாக உணவாக கொடுத்து கொண்டே இருப்போம். எனவே சாப்பிட்றது மட்டுமல்ல, நாம் உடைக்கப்படும் சொன்னால் நம்முடைய வேலைகள் செய்கின்ற பொழுது அதில் சின்ன கஷ்டம் வரும், சின்ன வேர்வை வரும், சின்ன வலி இருக்கும். இதெல்லாம் தியாகமாக மாற்றும் பொழுது நாம் நற்கருணை பலியாகவும் உணவாகவும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்போம். எனவே அப்படிப்பட்ட வாழ்க்கையினுடைய அம்சமாக இயேசு ஆண்டவர் உங்களுக்கு மாறி உங்களுக்கு அவர் இன்று கொடுக்கின்ற வாக்கு தத்தம், உங்களுக்கு அமைதி அளிக்கிறேன், இந்த உலகம் தருகின்ற அமைதி போன்றதல்ல, அது என் அமைதி. என் அமைதின்னு சொன்னால் எனக்குள் இருக்கிற அமைதி, இந்த உலகம் தர முடியாத அமைதி. ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கிறேன் என்ற உத்தரவாதத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் சொல்கின்ற பொழுது, அருமையான குழந்தைகளே, நீங்கள் நல்ல முறையில் தயாரித்திருக்கிறீர்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், வாழ்த்துகிறோம். நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற இந்த அருமடையாளம், இந்த அருட்சாதன கொண்டாட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவாக மாறுவதற்கு உதவி வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆமென். திருவருட்சாதனங்களுக்கு ஊற்றும் தொடக்கமுமான அருட்சாதனமாகிய நற்கருணை விருந்தை முதன்முறையாக எங்களுக்கு வழங்க உம்மை வேண்டுகிறோம். நீங்கள் நற்கருணையில் என்ன வாங்குகிறீர்கள்? நீங்கள் திருவிருந்தை பெற்றுக்கொண்ட பின்பு பாவத்தை விட்டு விலகி இடைவிடாது ஜெபித்து நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ உறுதி அளிக்கின்றீர்களா? உறுதி அளிக்கிறேன். நீங்கள் திருமுழுக்கின் வழியாக பிறப்பு நிலை பாவத்தையும் வினை பாவத்தையும் போக்கி இறைவனுக்கும் திரு அவைக்கும் உகந்த பிள்ளைகளாக ஆக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பெற இருக்கின்றீர்கள். எனவே மீண்டும் உங்கள் நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது பிள்ளைகளோடு இணைந்து நாம் அனைவரும் நமது நம்பிக்கையை அறிக்கையிடுகிறோம். அறிக்கையிடுங்கள். விண்ணகத்தையும் மண்டகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். எல்லாம் வல்ல அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிய மரியாளிடமிருந்து பிறந்தார். பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிர்த்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயர்ப்பை நம்புகிறேன். வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இதுவே நமது நம்பிக்கை. இதுவே திரு அவையின் நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் பெருமை கொள்கிறோம். ஆமென்.
தந்தையே இறைவா, பொன்னான பூவுலகில் உன் பிள்ளைகள் அனைவரும் இறைமக்களாக இன்புற்று வாழ வழி நடத்தி வரும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவருக்கும் அவர்கள் பணியில் சிறந்து விளங்கிட வேண்டிய வரங்களை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள இறைவா, எங்களை ஈன்றெடுத்து பாதுகாத்து வளர்த்து வரும் பெற்றோர்களையும் எங்களுக்கு கல்வி கொடுத்து சான்றோர்களாக உருவாக்கி வரும் ஆசிரியர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தர வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியையும் நிலநாட்டையும் கடவுளே, எங்கள் நாட்டை ஆளுகின்ற ஆட்சியர்கள், தலைவர்கள் யாவரும் மக்கள் நிலையிலே அக்கறை கொண்டு நல்லாட்சி செய்து நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய வரங்களை அவர்களுக்கு தந்தரல வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணைமிக்க இறைவா, உலகில் உள்ள ஏழை எளியோர்களின் வாழ்வு வளம் பெறவும், நோயினால் துன்புற்று அவதியுறுவோர் நலம் பெறவும் வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆற்றல் மிக்க ஆண்டவரே, உமது திருவுடலையும் இரத்தத்தையும் முதல் திருவிருந்தாக பெற இருக்கும் உமது பிள்ளைகள் அனைவரும் இறைவன் கற்பித்த 10 கட்டளைகளையும் திரு அவையின் கட்டளைகளையும் கடைபிடித்து நல்வாழ்வு வாழ மன உறுதியை அவர்களுக்கு தந்தருள வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்களின் இந்த உலக வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என்று நீர் அறிவீர். உமது நம்பிக்கையாளர்களாகிய நாங்கள் நேர்ந்தளித்த இந்த மன்றாட்டுகளையும் இன்னும் எடுத்துரைக்கப்படாத எத்தனையோ விண்ணப்பங்கள், கவலைகள், ஏக்கங்கள் எங்கள் உள்ளத்தில் இருப்பதை நீர் அறிவீர். அவற்றையும் நிறைவேற்று நாங்கள் விரும்பி கேட்பவற்றை தந்திருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சிந்தனை சொல் செயல்
உமக்களித்தேன் இறைவா என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவா நன்று. தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று. இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாக்கி புதிதாக தாழ் பணிகின்றேன். தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று. இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை. குறைவின்றி கொடுத்து நான் வாழ்ந்திடுவேன். கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை. குறைவின்றி கொடுத்து நான் வாழ்ந்திடுவேன். மனமு வந்து என்னையே நான் உமக்களிக்கின்றேன். மனமு வந்து என்னையே நான் உமக்களிக்கின்றேன். தினம் தினம் நான் உள்ளதையே பகிர்ந்தளிக்கின்றேன். தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று. இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று. இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவா நன்று. தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். இந்த காணிக்கைகள் மத மீட்பின் மறைப்பொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் மத திராவை ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை பெற்று கனிவோடு உமக்கு உகந்த வாழ்வில் வளர வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி உணவை அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்திற்கும் நிலைத்திருக்க செய்தருளினார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைப்பொருளை நீர்மத நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றேன். அதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளியை பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. ஆகியமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்தனை வியப்புக்குரிய அருள் அடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து மது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் உம்முடைய படைப்புகள் எல்லாம் இப்பொழுது தகுமை. ஏனெனில் முத திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை முத திருப்பெயருக்கு தூய காணிக்கு ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்தமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு இது திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறு இந்த திரு நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தாருந்திய பின் கிணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தை நான் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகிறோம். இப்பலியின் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெற நாங்கள் அவருடைய தூய ஆவியினால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இத்திருப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், எமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திரும்ப நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனி உடன் செவிசாய்த்தருளும். கனி உள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனி உடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு புகழ்ந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து
எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று முது திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை கூறி வாழ்த்துவோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்புமிக்கவர்களே, திருவுணவு திருப்பந்தியிலே அமர்வதற்கு தயவு செய்து நான் சொல்லுகின்ற முறையை கடைபிடிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே இருங்கள். குருக்களும் மற்றவர்களும் உங்களுக்கு நற்கரணையை வழங்குவார்கள். இந்த புது நன்மை எடுக்கிற பிள்ளைங்க மட்டும் வரிசையாக வந்து நன்மை வாங்குவாங்க. அவங்களுக்குரிய குரு இங்கே இருந்தால் அந்த பிள்ளைகள் வருகின்ற பொழுது நீங்கள் வந்து அவர்களுக்கு நற்கரணை வழங்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிள்ளைகள் வாங்கி முடித்த பிறகு அவருடைய பெற்றோர்கள் வரிசையிலே வந்து நன்மை வாங்கவும். மற்றவர்களுக்கு ஆங்காங்கே நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே இருங்கள், உங்களுக்கு நற்கரணை வழங்கப்படும். இன்று மட்டும் எல்லோரும் பக்தியோடு கரங்களிலே நற்கரணை வாங்கி கரங்களிலிருந்து எந்த ஒரு சின்ன துபிலும் கீழே விடாமல் பார்த்து நற்கரணை உட்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மற்றபடி மற்ற நாட்களிலே நாவில்தான் நன்மை வழங்கப்படும். நீ எனதாகும் பொழுதில் உன் எண்ணங்கள் என்னை மாற்றுமே. உன்னருள் போதுமே, நீ உறவாடும் நேரமே, என் உளமெங்கும் வசந்தமே.
எனதாகும் பொழுதில் உன் எண்ணங்கள் என்னை மாற்றுமே. உன்னருள் போதுமே நீ உறவாடும் நேரமே என் உளமெங்கும் வசந்தமே. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். துவித்து அதை கீழே வச்சுட்டு உட்காருங்க. இப்பொழுது புது நன்மை பிள்ளைகள் நன்றி சொல்ல வருவார்கள். உலகை படைத்த உன்னத கடவுளை போற்றுவோம். முதல் முறையாக நற்கருணை திருவிருந்தில் பங்கேற்ற நாங்கள் எங்கள் முதல் நன்றியை ஆண்டவருக்கு உரித்தாக்குவோம். இன்றைய திருப்பலியை நிறைவேற்றி இறை ஆசியை எங்களுக்கு பெற்று வழங்கிய மறை மாவட்ட முதன்மை குரு பேரருட்தந்தை குழந்தை சாமி அவர்களையும் மற்ற அருட்தந்தையர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய திருப்பலிக்காக அனைத்து நிகழ்வுகளையும் ஏற்பாடு செய்த அருட்கன்னியர்கள், திருவழிபாட்டு குழுவினர், பாடற் குழுவினர், பீட சிறுவர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மூவொரு கடவுளையும் மீட்பராம் இயேசுவையும் அறிந்து கொள்ளவும் அன்னை மரியாளின் துணையோடு கடவுளையும் அயலாரையும் அன்பு செய்ய கற்றுக் கொடுத்த மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கும் நாங்கள் சிரம் தாழ்த்தி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பெற்றோர், உறவினர்கள், இறைமக்கள் அனைவருக்கும் தாழ்மையோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அன்புமிக்கவர்களே, வருகின்ற 31ஆம் தேதி காலை ஞாயிற்றுக்கிழமை, அது சனிக்கிழமை அன்று காலை 8:15 மணிக்கு இதே போல் ஆங்கிலத்தில் திருப்பலியும் அதிலே ஏறக்குறைய ஒரு 10 பிள்ளைகள் புது நன்மையும் திருவிருந்தும் வாங்குவார்கள். அதனால் அன்று திருப்பலியிலும் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய பங்கில் நாள் வரையிலும் உழைத்த உதவி பங்கு தந்தை பிரதீப் ஜெராட் அவர்கள் மாற்றலாகி அவருக்கு பதிலாக தம்பி சார்ல்ஸ் பென்னி இப்போ அறிமுகப்படுத்த வைக்கிறேன். அதை ஏற்பாடு அவருக்கு வரவேற்பு கொடுக்கணும். இவர் தான் நம்முடைய உதவி பங்கு தந்தையாக அவர் இருப்பவர். அதனால் அவரை வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, என்ற நாள் நிகழ்வுகள் அத்தனையும் மிக சிறப்பாக நடந்தேறியது. அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக புகைப்படக்காரர்களுக்கு நன்றி, பெற்றோருக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள்.
இந்த பிள்ளைகளும் அழகாக சொல்லி கொடுத்தபடி அழகாக செய்திருந்தாங்க. அவர்களுடைய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளவு அழகாக இந்த நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் நம்முடைய அருட்கன்னியர்களும், மேலும் குறிப்பாக கடந்த ஓராண்டாக தன்னார்வத்தோடு முன்வந்து தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய பணிகளையும் ஒதுக்கி வைத்து இந்த மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு மறைக்கல்வி வழங்கிய நம்முடைய தன்னார்வ வாலண்டியர்ஸ் மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுவோம். இந்த நேரத்தில் மேலும் குறிப்பாக மேலும் குறிப்பாக இந்த ஒரு மாதமாக 25 நாட்களாக ஸ்பெஷல் தனி கவனம் செலுத்தி இந்த பிள்ளைகளுக்கு எல்லா ஜபங்களையும் வழிமுறைகளையும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லி கொடுத்த நம்முடைய இந்த மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கு நம்முடைய நன்றியை விசேஷ விதமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்திலே மறைக்கல்வி ஆசிரியர்கள் தயவு செய்து பீடத்திற்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றேன். அருட்தந்தை அருள் புஷ்பம் அவர்களுக்கு சால்வை போர்த்தி மரியாதை செலுத்துவார்கள். நம்முடைய மறைமாநில முதன்மை குரு அவர்கள் ஒரு புத்தகம் பரிசாக வழங்கி அவர்களுக்கு ஆசீர் வழங்குவார்கள். திரு டி சில்வா, திரு அருள் ஆப்சன்ட், ஆண்டோ ஜெராட் அவர் ஆப்சன்ட் இருக்கார், ஆனந்த் கார்மேல் ஆப்சன்ட், அலெக்ஸ் லியோ, மெர்சி திருமதி மெர்சி வராங்களா? ஷேபா ஜோசப், ஆஷா ஜோசப், திருமதி ஆஷா ஜோசப், திருமதி மார்கரெட் ஜெயராஜ், திரு சவுல்ராஜ், திரு ஜார்ஜ் பெர்னாண்டஸ், செல்வி கரோலின், சரி வராதவர்களுக்கு பிறகு வழங்கி அவர்களை கௌரவிப்போம். இதற்கு பிறகு பிள்ளைகள் மட்டும் குழு புகைப்படத்திற்கு இங்கே வந்து வரிசையாக நிற்பார்கள். குருக்களோடு குழு படங்களை எடுத்துக்கொள்வோம். பிறகு பெற்றோர்கள் நீங்கள் படம் எடுக்கலாம். ஆனால் கோயிலில் இருந்தால் நிறைய சத்தம் போட்டுட்டு இருப்பீங்க இல்லையா? இது அடக்க முடியாது இந்த நேரத்தில். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சத்தத்தை தவிர்த்து ஒருத்தராக வந்து படம் எடுத்துகிட்டு போனால் நல்லது. அல்லது ஆலயத்திற்கு வெளியிலே அமைதி அழகாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆலயத்துக்கு வெளியில் நிறைய இடம் இருக்குது. இப்படி நீங்கள் யோசனை செய்யுங்க. ஆனால் ஆலயத்திற்குள் சத்தம் சந்தடி இல்லாமல் இருப்பது வரவேற்கத்தக்கது. அதை பெற்றோர்கள் பார்த்து கொள்ளுங்கள். இது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். கோயிலில் பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாமளே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடக்கூடாது இல்லையா? நாம் பெரியவங்க கோயிலில் பேசினோம்னா பிள்ளைகளே இப்போயே கற்றுக்குவாங்க. கோயிலில் பேசிகிட்டு இருக்கலாம் நன்மை வாங்கலான்னு. 2 நாளைக்கு கரண்ட் இல்லைன்னு சொல்லி இருந்துச்சுல்ல, நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ நாள் வச்சுருங்க. குறிப்பாக நீங்கள் தேர்வுக்கு போவதற்கு முன்பாக வத்தி ஏற்றி வச்சு ஜெபிச்சுட்டு போங்க. அல்லது இந்த பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அந்த சமயத்திலே அந்த வத்தியை எடுத்து வைத்து
அவர்களுக்காக பெற்றோர் ஜெபிக்கலாம். நீண்ட நாட்களுக்கு இந்த பத்தி இவர்களுக்கு புது நன்மையை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கும். அதனால் இந்த வத்தியை பத்திரமா வீட்டில் வச்சிருங்க. எழுந்து நிற்போம். மீண்டுமாக எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. பாடற்குழு, திருவிழா குழுவினர், ஆசிரியர்கள், அருட்சகோதரிகள், அருட்தந்தை பங்கேற்க அருட்தந்தையர்கள், மிகவும் குறிப்பாக நம்முடைய முதன்மை மறைமாநில முதன்மை தந்தை அருட்தந்தை எஸ் குழந்தைசாமி அவர்களுக்கு அனைவர் பேராகவும் குறிப்பாக புது நன்மை பிள்ளைகள் பேராகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா.